எங்களோட பொங்கல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நாங்கள் எப்போவுமே பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு போயிட்டு வந்தால் பொங்கல் வைக்கவே ஆரம்பிப்போம். சாட்லேயும் மக்கரிலையும் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான ஜாமானத்தில் போட்டு கொண்டுட்டு போய் தான் பொங்கல் வைப்போம். எப்போவுமே 5 பொங்கல் வைப்போம். இந்த வருஷம் அதே மாதிரி 5 பொங்கல் வச்சாச்சு. பெரிய பொங்கல் வந்து பட்டியாவோட பொங்கல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இஷ்டப்பட்ட சாமிக்கு வச்சுக்கலாம். ஒரே ஒரு பொங்கல் மட்டும் சக்கரை பொங்கல் வச்சுட்டோம். மித்ததெல்லாம் வெள்ளை பொங்கலே வச்சாச்சு. பொங்கல் வந்ததுக்கப்புறமா தெப்ப குளம் தோண்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தெப்ப குளத்தை சுற்றி மா இலை, வாழை இலை, கரும்பு, முடக்கத்தங்குடி இதெல்லாம் வச்சு தான் அந்த தெப்ப குளத்தை சுற்றி கட்டுவாங்க. பட்டிக்கு வரும்போதே பட்டிக்கு தேவையான சமையலில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை எல்லாத்தையும் ஒட்டா போட்டு கலக்கி எருக்கலாந்தலையில் வச்சு சுற்றி வைப்போம். அதுக்கு பேர் தழுகுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா மாவிளக்கு எடுப்போம். வருஷம் நான் தான் எடுப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறமே. இந்த தடவை தம்பியும் ஜாயின் பண்ணிட்டான். மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மாட்டுக்கு அதையெல்லாம் ஒட்டா கலக்கி மாட்டுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா பால் பொங்க விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவோம்.